சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். அறகலையவை ஒடுக்கிய பாணியில் கைது செய்யும் படலம் யாழில் ஆரம்பம். போராட்டத்தில் மேலும் சிலரும் கைதாகும் அபாயம். வேலன் சுவாமிகள் கைது ஜனநாயக நாட்டிற்கு ஏற்புடைய செயலல்ல. தென்கையிலை ஆதீனம் கண்டனம். நாடு முழுவதும் மீண்டும் நீண்ட மின்வெட்டு, எரிபொருள் வரிசைகள் ஏற்படும் அபாயம். மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு. அம்பாறையில் மீண்டும் நெருக்கடியில் எரிபொருள் நிலையங்கள். வடக்கில் முடங்கியது அரச பஸ் சேவை. மக்கள் அசௌகரியம். நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளையுடன் விடுமுறை. திங்கள் முதல் கருப்பு வாரம். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அதிரடி தீர்மானம். ரிசார்ட் பதியுதீனை பழிவாங்கிய ராஜபக்ஷக்களுக்கு மக்கள் நல்லதொரு பாடம் புகட்டுவர். அப்துல்லா மகரூப் ஆவேசம். இலங்கையின் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கவுள்ள 400 வெளிநாட்டு பிரமுகர்கள். தென்னிலங்கையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய அறகலைய போராட்டக்காரர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மிக கொடூரமான முறையில் தான் ஆட்சிக்கு வந்ததும் ஒடுக்கியிருந்தார். போராட்டக்காரர்களை கைது செய்திருந்தார். அதே பாணியில் தைப்பொங்கல் தினமன்று யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடியவர்களை கைது செய்யும் படலத்தை போலீசார் ஆரம்பித்துள்ளதாக யாழில் இருந்து வெளியாகும் பத்திரிகைகள் தங்களுடைய முதன்மை செய்தியாக பிரசுரித்துள்ளன. வேலன் சுவாமிகள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டு இரவு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினம் போராட்டத்தில் மேலும் சிலரும் கைதாகலாம் என தெரிய வருகின்றது. மேலும் எதிர்வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி அம்பாறையில் ஆரம்பித்து பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கையின் சுதந்திர நாளில் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இதில் சிவில் சமூகத்தினர் கலந்து கொள்வதை தடுப்பதற்காகவே இந்த கைது இடம்பெற்றிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. சிவில் உரிமை செயற்பாட்டாளரும் இந்து சமய தலைவருமான வேலன் சுவாமிகள் கைது நடவடிக்கைக்கு திருகோணமலை தென்கையிலை ஆதீனம் தவத்திரு அகத்தியார் அடிகளார் குருமகா சன்னிதானம் தனது கண்டனங்களை தெரிவித்துள்ளது. சிவில் உரிமை செயற்பாட்டாளரும் இந்து சமய தலைவருமான வேலன் சுவாமிகள் கைது செய்யப்பட்ட செயலானது ஒரு ஜனநாயக நாட்டிற்கு ஏற்புடைய செயலல்ல. அறவழியில் நின்று நிகழ்த்தப்பட்ட போராட்டத்தில் தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து தனது ஆன்மீக பங்களிப்பை வழங்கியிருந்தார் வேலன் சுவாமிகள். அவர் ஒரு துறவி என்பதை கருத்தில் கொள்ளாது நடந்த இந்த கைது நடவடிக்கையை வெண்மையாக கண்டிக்கத்தக்கது. சைவ பெருமக்கள் சார்பில் எங்களது கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலைகறிந்து விரைந்து சென்று தமது கடமைகளை ஆற்றிய சட்டத்தரணிகளையும் நினைவில் கொள்கின்றோம் என்றுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இந்து சமய தலைவர் வேலன் சுவாமிகள் கைது செய்யப்பட்டதற்கு பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் சியோபைன் மெக்டொனாக் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளதாவது: 2022 இலங்கையின் அதிபர் மாற்றப்பட்டதன் மூலம் நாட்டின் மனித உரிமைகள் பதிவில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்ற மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் சமீபத்திய மதிப்பீட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இலங்கை அதிபரின் யாழ்ப்பாண விஜயத்தின் போது அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக சிவில் உரிமை செயற்பாட்டாளரும் இந்து சமய தலைவருமான வேலன் சுவாமிகள் இலங்கை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதை நான் கண்டிக்கின்றேன். அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவது மனிதனின் அடிப்படை உரிமை என அவர் பதிவிட்டுள்ளார். மீண்டும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் முண்டியடிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதல் பெட்ரோல் எரிபொருளினை மக்கள் பெறுவதற்கு எரிபொருள் நிலையங்களுக்கு வருகை தந்ததை காண முடிந்தது. கடந்த காலங்களில் QR முறையினால் சீராக மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விநியோகம் திடீர் என இவ்வாறு நெருக்கடிக்கு உள்ளானமை மக்கள் மத்தியில் சிறு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மக்கள் எரிபொருள் நிலையத்தை சூழ ஒன்று கூடியவாறு நிற்பதையும் அதிகளவான வாகனங்கள் எரிபொருள் நிலையங்களை நாடி செல்வதையும் காண முடிகின்றது. மேலும் நாடளாவிய ரீதியில் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை சாய்ந்தமருது மருதமுனை பகுதிகளில் பெட்ரோல் இன்மையினால் பொதுமக்கள் திரும்பி செல்வதையும் காண முடிகிறது. இதேவேளை டீசல் எரிபொருள் சீராக இப்பகுதியில் விநியோகிக்கப்படுகிறது. வடமாகாண அரசு பேருந்து சாலை ஊழியர்கள் இன்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபையின் வடபிராந்திய பொது முகாமையாளராக கிழக்கில் இருந்து ஒருவர் நியமிக்கப்பட்டமை மற்றும் இதுவரை காலமும் இருந்த வடபிராந்திய பொது முகாமையாளர் குணபால செல்வம் வரும் 31ஆம் தேதி பணியில் இருந்து ஓய்வு பெறும் நிலையில் அவரின் இடத்திற்கு எவரும் இதுவரை நியமிக்கப்படவில்லை என தெரிவித்து இன்று வடமாகாண அரச பேருந்து சாலை ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் உள்ள கோண்டாவில் பருத்தித்துறை காரைநகர் ஆகிய சாலை முகாமையாளர்கள் மற்றும் சாரதிகள் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். யாழ் பருத்தித்துறை பேருந்து நிலையத்திலும் வெறிச்சோடிய நிலையில் காணப்பட்டுள்ளது. இதனால் அரசு பாடசாலை மாணவர்கள் பயணிகள் ஆகியோர் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். 2022ஆம் ஆண்டு பாடசாலை கல்வியாண்டின் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளையுடன் நிறைவடைகின்றது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாவதுடன் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளையுடன் விடுமுறை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சின் பாடசாலை நடவடிக்கை தொடர்பான மேலதிக செயலாளர் தெரிவித்துள்ளார்.
2022 ஆண்டுக்கான 3ஆம் தவணை இறுதிக்கட்ட கற்றல் நடவடிக்கைகள் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி மீண்டும் ஆரம்பமாக உள்ளது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் திருகோணமலை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் செலுத்தியது. திருகோணமலை மாவட்டத்தில் 13 உள்ளூராட்சி மன்றங்களிலும் போட்டியிடுவதற்காக மக்கள் காங்கிரசின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் பிரதியமைச்சருமான அப்துல்லா மஹ்ரூப் தலைமையில் குறித்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மக்கள் காங்கிரசின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் பிரதியமைச்சருமான அப்துல்லா மஹ்ரூப், நாடளாவிய ரீதியாக மைச்சின்னத்தில் போட்டியிடுவதன் மூலம் எமது தனித்துவத்தை மட்டுமல்ல, எமது சமூகத்தை பழிவாங்குவதாக நினைத்துக்கொண்டு எமது கட்சியின் தேசிய தலைவரை மிகவும் கொடுமைப்படுத்திய அரசாங்கத்துக்கும் ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் ஒரு செய்தியை இந்த தேர்தலின் மூலமாக மக்கள் வாக்களிப்பின் மூலமாக அவர்களுக்கு பாடம் புகட்ட இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே உள்ளாட்சி மன்றங்கள் அனைத்தும் நாங்கள் பெறுகின்ற போது அந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியிலே, எமது சமூகத்தினுடைய பாதுகாப்பிலே, எமது சமூகத்தின் உரிமையை வென்றெடுப்பதிலும் எமது சபைகள் மிகவும் காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்கின்ற போது, அங்கீகாரத்தை மக்கள் வழங்குகின்ற போது, இந்த நாட்டை ஆள நினைக்கின்றவர்கள் அகில மக்கள் காங்கிரசுடைய தேவையை, அதனுடைய சமூகத்தினுடைய அங்கீகாரத்தை புரிந்து கொள்வார்கள். நாட்டில் நிலவும் வைத்தியசாலைகளில் மருந்து தட்டுப்பாடு மற்றும் அரசாங்கத்தின் தன்னிச்சையான வரி திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் கருப்பு வாரம் பிரகடனப்படுத்த அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இன்று நடைபெற்ற சங்கத்தின் நிறைவேற்று சபை கூட்டத்தில் இதற்கான அங்கீகாரம் கிடைத்ததாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் ஹரிதாலத்கே தெரிவித்தார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கொழும்பிலும் எதிர்ப்பு இயக்கம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தியர் ஹரிதாலத்கே மேலும் தெரிவித்தார். பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் உட்பட 400 வெளிநாட்டு பிரமுகர்களுக்கு 75வது சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த இன்று தெரிவித்துள்ளார். நெருக்கடியான சூழ்நிலை இருந்த போதிலும் திட்டமிடப்பட்ட சுதந்திர தின கொண்டாட்டம் சுற்றுலாவை மேம்படுத்தும் நிகழ்வாக இருக்கும் என்பதால் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நெருக்கடியான சூழ்நிலைக்கு மத்தியிலும் அரசாங்கம் கொண்டாட்டங்களை முன்னெடுக்கிறதா என பாராளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்ன தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் சிரமப்படும் போது கொண்டாட்டங்களுக்காக அரசாங்கம் பெருமளவிலான பணத்தை செலவு செய்யக்கூடாது என தெரிவித்த தேரர் குறைந்த செலவில் அதனை அடையாளமாக நடத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அடைந்து வரும் நேரத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த பாரம்பரிய நிகழ்வுகளுடன் கொண்டாட்டத்தை நடத்துவது முக்கியம் என இராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த தெரிவித்துள்ளார். அரசாங்கம் கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டும் என்பது உண்மைதான் என்றும் இந்த நிகழ்வுக்கு தனியார் அனுசரணையாளர்களும் அனுசரணை வழங்கியுள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்தியறிக்கைகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.